நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அவ பண்ண காரியத்தை இப்ப மட்டும் இல்ல, என் வாழ்க்கை முழுக்க நான் மறக்க மாட்டேன். அவ மட்டும் முக்காடு போட்டுக்கிட்டு அந்த விஷால் கையால தாலி வாங்காம இருந்திருந்தா அந்த ராகுல் ஓ கழுத்துல தாலி கட்டிருப்பாரு. அந்த வீட்டுக்கு நீ மகாராணி மாதிரி வாழ்ந்திருப்ப. இப்படி இந்த சின்ன வீட்டுக்குள்ள அழுதுட்டு இருக்க மாட்டேன். என் வாழ்க்கையில தான் ஒரு நல்லது நடக்கலன்னா உனக்கு அது கைக்கு வந்து கிடைக்காம போயிடுச்சு. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. அம்மா, நீங்க நினைக்கிற அளவுக்கு நல்ல பொண்ணு இல்ல. விஷால், என்ன சும்மா தள்ளிப்போ ஓ எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். என்ன பண்றது? என்ன அடுப்படை வரைக்கும் வந்தாச்சு? இல்ல, கெஸ்ட் ஹவுஸ்ல தண்ணி வரல, அதான் மோட்டர் போட சொல்லி. அதெல்லாம் ஏன் வேலை கிடையாது. வெளிய வாட்ச்மேன் இருப்பாரு, அவர்கிட்ட போய் சொல்லுங்க. இல்ல போட்டோ இருக்கலாமா? ராகவ் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்ப்பா? எனக்கு ஒரு வேலை இருக்கு. திமிரு. ஆல்ரெடி ஒரு ஃபேக்டரி ஒன்னு வேலைக்கு வருதுன்னு சொல்லிருந்தேன்ல. ஆமாடா சொன்னேன். ஆனா அந்த ஃபேக்டரி ஒன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொன்னீங்க. ஆமாப்பா, நானும் ஒரு 2-3 தடவை அப்ரோச் பண்ணி பார்த்தேன். பட் சரியான ரெஸ்பான்ஸே இல்ல. அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்றதை விட்டுட்டேன். ஆனா இப்ப அவரே தேடி வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. வெரி குட். ரொம்ப நல்லதா போச்சு. ரொம்ப மெயினான இடம்பா. அதான் அதை நம்மளே வாங்கிட்டா என்னன்னு எனக்கு தோணுது. ஓகே. கண்டிப்பா வாங்கிடலாம். அக்கா, என்னக்கா ஏதோ கம்பெனி அது இதுன்னு பேசிக்கிறாங்க. ஆமா ஆமா, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். அவசரப்படாத. நீ அந்த இடத்தை பத்தி சொல்லும் போதே நான் போய் பார்த்தேன் ராகவ். முக்கியமான இடம் தான். ஒருவேளை மெட்ரோ எல்லாம் வந்துருச்சுன்னு வையே, சீக்கிரமே அந்த ஏரியாலாம் டெவலப் ஆயிரும். பிசினஸும் ரொம்ப நல்லா ரீச் ஆகும். யோசிக்காம வாங்கிடலாம்டா. என்ன சுபத்ரா சொல்ற? ராகவ், நல்ல கம்பெனியா இருந்தா வாங்கிட வேண்டியதுதானே? ராகவுக்கு கல்யாணம் ஆகி வாங்க போற முதல் சொத்து. பாஸ்கரா, ஒரு நல்ல நாள் பார்த்து சுபத்ரா பேர்லயே கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிடு. கரெக்டா சொன்னீங்க பாட்டி. அத்தை, பசங்களுக்கு கல்யாணம் ஆகி மருமகளுங்கெல்லாம் வந்துட்டாங்க. இனியும் என் பேர்ல சொத்து ரெஜிஸ்டர் பண்றதெல்லாம் நல்லா இருக்காது அத்தை. இது நல்ல ஐடியாவா இருக்கேமா? ஹாய் சூப்பர் ஸ்ரீஜா, இந்த சொத்து உன் பேர்ல வரப்போகுது. வா 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 வா. சுபத்ரா ஏன் மருமகளாச்சே, அவ எது சொன்னாலும் கரெக்டா இருக்கும். கங்க்ராச்சுலேஷன். உடனே வேலைய ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தேங்க் யூ சார். ராகவ், கலக்கு கலக்கு. தேங்க் யூ. அப்போ ஒரு நல்ல நாளை பார்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாமா சுபத்ரா? தாராளமா வச்சுக்கலாங்க. இந்த முறை நம்ம வீட்டோட மூத்த மருமக ஸ்ரீஜா பேர்லயே சொத்து வாங்கலாம். என்ன சொல்றீங்க? சொல்லல, அடி சக்க. அண்டினா அண்டிதான். என் பேர்ல ஏதோ ஃபேக்டரி வாங்க போறீங்களா? வழக்கமா எல்லார் வீட்லயும் ஆம்பளைங்க பேர்ல தானே சொத்து வாங்குவாங்க. ஸ்ரீஜா, உனக்கு எங்க வீட்டு வழக்கமே தெரியாது. ஆமாமா, நாங்க எந்த சொத்து வாங்கினாலும் இந்த வீட்டு பொண்ணுங்க பேர்ல தான் வாங்குவோம். அவங்க இல்லாம நாங்க இல்லல்லமா. நீங்க உண்மையிலே கிரேட் மாமா. இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஃபார்வர்டா இருக்கிறவங்கள எங்கேயுமே பார்த்தது இல்ல. எங்க வீட்ல அப்படிதாம்மா. அப்புறம் என்ன ஸ்ரீஜா, அப்ப உன் பேர்லயே ஃபேக்டரி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாம்ல? அப்புறம் என்ன ஸ்ரீஜா, உன் பேர்ல ஃபேக்டரியை ரெஜிஸ்டர் பண்ணிடலாமா? அத்த, எனக்கு இந்த ஃபேக்டரி எல்லாம் விட பெரிய சொத்தே நீங்க தான். ஏதோ நீங்க ஆசைப்படுறீங்க. உங்க எல்லாருக்கும் ஓகேனா எனக்கும் ஓகே தான் அத்த.
சுபத்ரா, நீ தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன அத்தை இது? என்கிட்ட நீங்க பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்னாலும் தாராளமா சொல்லுங்க அத்தை. ம் அது ஒண்ணு இல்ல சுபத்ரா. ஜாதகம் பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் பாஸ்கர் ரொம்ப செல்வாக்கோட வாழ ஆரம்பிச்சான். உன் பேர்ல சொத்து வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் இந்த வீட்ல பணமே பெருக ஆரம்பிச்சது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீ நினைக்கிற? நீங்க எல்லாரும் படிச்சிட்டதுனால நான் சொல்றத நம்ப மாட்டீங்க. அத்தை, ஐயோ, எங்க அம்மா என்ன இப்படி பேசிட்டு இருக்காங்க? ம், அத்தை, நீங்க பெரியவங்க, என்ன நினைக்கிறீங்களோ அத சொல்லுங்க. சொல்றேம்மா. என்ன விஷால், என்னாச்சு? இசை ஓகே சொல்லிட்டாளா? டபுள் ஓகே சொல்லிட்டா. வெரி குட். சூப்பர். ராகவ், நீ ஆக வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாரு. பாத்தியா பாஸ்கரா இந்த பொண்ண? நாம கேட்டப்ப வேண்டான்னு சொல்லிட்டு அவ புருஷன் சொன்னதும் சரின்னு சொல்லிட்டா. அவன் எங்க சரின்னு சொன்னா? அதெல்லாம் நடிப்பு. இத சொன்னா நீங்க நம்பவா போறீங்க? உடனே சிந்தாமணின்னு பாட ஆரம்பிச்சிடுவீங்க. என்னமோ போங்க, எல்லாம் போச்சு. ராகவ், ஃபேக்டரியோட லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் நம்ம லாயரை வச்சு செக் பண்ணிக்கிறேன். நீ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். சரி. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சுபத்ரா.